தமிழ்நாடு சட்டசபையில் 4வது முறையாக இன்று இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 1974ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் இந்திய மத்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு ஒப்படைத்தது. இதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு பலமுறை போராடி வருகிறது. இந்த பிரச்சினை தற்போது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. ஆனால் சட்டசபையில் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற நிலைப்பாடு தமிழ்நாட்டின் அரசாங்கத்தின் ஆகமமாக உள்ளது. இதன் பின்னணியில் முந்தைய முதல்வர்களான கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா கச்சத்தீவை மீட்கும் தீர்மானங்களை சட்டசபையில் நிறைவேற்றியிருக்கின்றனர். கச்சத்தீவு விவகாரம் 1605ஆம் ஆண்டு மதுரை நாயக்க பேரரசின் கீழ் தொடங்கியது. குருசடி தீவு, கச்சத்தீவு மற்றும் பல கடற்கரை கிராமங்கள் சேதுபதி மன்னர்களின் கீழ் இருந்தன. 1803ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் தமிழகத்தில் வந்தபோது கச்சத்தீவு ராமநாதபுரம் ஜமீனுக்கு உட்படுத்தப்பட்டது. பிறகு 1899ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்ட மேனுவல் புத்தகத்தில் கச்சத்தீவு எண் 1250 என பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து 1920ஆம் ஆண்டு இலங்கையுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருந்தது. ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை. இத்துடன் 1949ஆம் ஆண்டில் இந்திய கடற்படை கச்சத்தீவு பகுதிகள் பயிற்சி மேற்கொள்ள முனைந்தது. ஆனால் இலங்கையின் எதிர்ப்பால் அது நடைபெறவில்லை. 1974ஆம் ஆண்டு இந்திரா காந்தி மற்றும் இலங்கை அதிபர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இடையே கச்சத்தீவு தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்தானது. தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் இதற்கு எதிராக கச்சத்தீவை மீட்க கோரி தீர்மானம் நிறைவேற்றின. 1974ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர் 1980களில் இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் தீவிரமடைந்ததை தொடர்ந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் கச்சத்தீவில் மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்படையால் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் 200க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். 1991ஆம் ஆண்டு முதல்வராக இருந்த ஜெயலலிதா கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று பிரகடனம் செய்தார். 2008ஆம் ஆண்டில் ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க கோரி வழக்கு தொடர்ந்தார். இதன் பிறகு 2013ஆம் ஆண்டில் ஜெயலலிதா தலைமையில் தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2013ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் அரசாங்கம் கச்சத்தீவை மீட்க மத்திய அரசிடம் வலியுறுத்தியது. இப்போது 2025ஆம் ஆண்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு சட்டசபையில் கச்சத்தீவை மீட்க கோரி 4வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய தமிழக முதல்வர் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடவும் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும். இதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்க வேண்டுமென கவன ஈர்ப்பு தீர்மானத்தை மத்திய அரசிடம் கோரிக்கையாக வைத்துள்ளார். இந்த வரலாற்று போராட்டத்தில் தமிழ்நாடு தனது உரிமையை மீண்டும் அடையும் காலம் விரைவில் வருமா? பொதுவான பார்வையில் இந்த பிரச்சனை இந்திய அரசியல், சட்டம் மற்றும் ஜனநாயக முறைகளை சிந்திக்க வைக்கும் ஒரு முக்கிய சோதனையாக உள்ளது.